கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போலாமா அப்படின்னு கேட்ட உடனே தோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேருமே கிளம்பி போன இடம் தான் வந்து பாரிஸ். மழையா இருந்தனால என்னமோ தெரியல, இங்க ஒரு சில ஷாப்ஸ் இன்னைக்கு ஓப்பன்ல இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இருக்கிற ஷாப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். தங்கச்சி தான் ஷாப்பிங் பண்ணணும்னு கூட்டிட்டு வந்தா. பட் கடையில ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட நாங்க தான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடும். எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியல. பிகாஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய கியூட் அண்ட் டைனி டைனி டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம பட்ஜெட் ஏத்த மாதிரி தானே வாங்க முடியும். அதனால நாங்களே எங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வாங்காம ஜஸ்ட் ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த பிளேஸ்ல எடுத்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டோம். இங்க இருக்கிறதுலே பர்சனல் ஃபேவரட் எனக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் சாண்டாஸ் தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி சாண்டாஸ் எல்லாம் கிடையாது. பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சாண்டா லேடர்ல ஏறாரு, அந்த பக்கம் பார்த்தா பேராஷூட்ல பறகுறாரு, இந்த பக்கம் பார்த்தா கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டே போலாம். பிரைஸ் பேஸ் இந்த ஷாப்ல கம்மி அப்படின்னு தாங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பக்கத்து கடையில போற வரைக்கும். பிகாஸ் ஒரு சில திங்ஸ் இங்க கிடைக்காது, அங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அப்பதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஷாப்ல ஃபியூ திங்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் எங்களை மாதிரி கும்பலா இருக்க கடையை பார்த்து ஓடிடாதீங்க. பொறுமையா 4-5 கடையை விசாரிச்சுட்டே வாங்கிக்கலாம். இல்லனா இப்படிதான் நடக்கும். ஃபைனலி எங்க ஷாப்பிங்க முடிச்சுட்டு வெளியே இருந்த சாண்டாக்கு ஒரு டாடா சொல்லிட்டு நாங்க 3 பேர் கிளம்பிட்டோம்.